அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு क्वेश्चन ஒன்று வந்திருக்கு. ஒரு கிளிப்பை வச்சு அந்த கிளிப்ல ஒரு முஃப்தி சாப் சொல்றாங்க, சையதுனா இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க, ஜனாசாவோட நடக்க போக்கல மௌனமா போங்க. அதை வச்சுட்டு திக்கரோ ஸலவாத்தோ கலிமாவோ ஓதி கொண்டு போறது இது கூடாது என்று சொல்றாங்க. நாங்க கேட்கிறோம், இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி போறது கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்களா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும், நான் நேற்று சொன்னேன், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹப்ல இருக்கக்கூடிய ஃபத்வாவுடைய உலமாக்கள் அவங்களோட ஃபத்வா தான் கடைசி ஃபத்வா. இமாம் ஷாஃபி ஒன்றை சொல்றாங்க, இமாம் நவவி ஒன்றை சொல்லுவாங்க என்றால் இமாம் நவவியினுடைய ஃபத்வா தான் என்ன செய்யும், ஒத்தன்டிக் ஃபத்வாவா கருதப்படும். அதைத்தான் நாங்க கடைசி பாயிண்டாக பார்ப்போம். இதுதான் ஏகோபித்த முடிவு, ஏகோபித்த யுனைனமஸ்ல எடுக்கப்பட்ட முடிவு. இதுதான் இந்த கெடுத்த முடிவெல்லாம் அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க சொல்லல நபியினுடைய கருத்து ஹதீஸ் சொல்றாங்க, கடைசியாக சொல்றாங்க, இங்க வா வாப்பா, ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க. ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க. எப்படி போங்க? மௌனமா போங்க. சுன்னத்த பித்அத்தை கொண்டு மறைக்கவாங்க. மௌனமா போங்க அப்படி சொன்னது அர்த்தம் கூடாது என்று தான் திக்ர் ஓதி கொண்டு போறது. அது எந்த கவுல வச்சுட்டு இந்த முஃப்தி சாப் எடுத்தாங்க என்று கொஞ்சம் விளப்பம் கொண்டு கேட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம், இமாம் நவவி ரலியல்லாஹு தபாரக வ தஆலா அன்ஹு அவங்களோட ஃபத்வா இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட ஃபத்வாக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் இமாம் நவவியோட ஃபத்வா தான் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று யுனானிமஸ்லி உலமாக்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்க என்று சொன்னாங்க. அதை வச்சு என்ன சொல்ல வாரீங்க? இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட முகல்லிதா இருந்த இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி இந்த ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றவங்க இருந்துட்டு அவங்க இமாம் ஷாஃபிஈட ஃபத்வாக்கு அகைன்ஸ்டா ஃபத்வா கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு அப்படி சொல்லத்துக்கு? அல்லாஹு அக்பர். மூணாவது விஷயம், இதே இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஷேக் அபு ஷாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீலாத் ஷரீஃப் பத்தி மிச்சம் சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அதே போல மீலாத் ஷரீஃப் கொண்டாட வேணும் என்று சொல்லியிருக்கிறாங்க, சந்தோஷப்பட வேணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த கவுல மட்டும் எதுக்கு இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட ஷேக்ட கவுல எடுக்கிறீங்க? இல்ல, இமாம் நவவி அவங்களோட ஷேக் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியா கொண்ட ஒரு ஷேக் கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க பித்அத்வாதி கிட்ட படிச்சாங்களா? அப்படி பித்அத்வாதி கிட்ட படிச்சிருந்தா எதுக்கு இமாம் நவவியோட கவுல நீங்க எடுக்கிறீங்க? இந்த விஷயங்களோட இந்த கேள்விகளோட பதில் எங்களுக்கு தேவை. இந்த கேள்வி நீங்க கேட்டுட்டு பதில் எடுத்து வாங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ்